ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இனி நம்ம பார்க்க போகிற சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கோத்தகிரியில் நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2004 வருஷத்தில். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து ஹரீஷ். இது வந்து அவங்க சொந்தக்கார ஒருத்தர் தான் நடந்திருக்கு. ஸோ அவங்க ஒரிஜினல் நேம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க பெருமாள்னு வச்சுப்போம். ஸோ அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் பிரியாவுக்கும் நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க. பெருமாள் பிறந்து வந்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தான். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர்னு ஒரு ஊர் இருக்கு. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் அவர் பிறந்து வளர்றாரு. அங்கேயே வந்து ஒரு காலேஜில் வந்து பிகாம் முடிச்சுட்டு நிறைய ஊரில் போய் வேலையும் பார்த்துருக்காரு. சென்னையாக இருக்கட்டும், மதுரை, அதுக்கப்புறம் பெங்களூர், இங்கெல்லாம் போய் வேலையும் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோத்தகிரியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குன்னு ஒரு தெரிய வருது. கோத்தகிரினா நம்ம ஊர் பக்கமும் இருக்குது, நம்ம முடிஞ்சா டெய்லி கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் போய் வேலையும் சேர்றாரு. ஸோ அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரியான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆளுங்க எல்லாமே வந்து அக்கௌண்ட் வச்சு அந்த ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அப்படி தான் பெருமாள் அங்கே சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 பேர் வீட்லையும் சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பிரியாவோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து டோட்டலாக வந்து இந்த படுகா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கன்னடாவும் தமிழில் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் அவங்க லாங்குவேஜ். படுகா லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது புரியும் எப்படின்றது. ஸோ 2 லாங்குவேஜும் கலந்த மாதிரி தான் அவங்களோட லாங்குவேஜ் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா தமிழ் ஆள் தான். ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்களோட பெருமாளோட வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பெருமாள் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து போனால் தலைவலியாக இருக்கும், நம்ம பேசாமல் கோத்தகிரியில் ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கேயே இருந்துருவோம். ஸோ இவளுக்கும் ஹோட்டல் அங்கே இருக்குது, இவளும் அந்த ஹோட்டலை பார்த்துப்பா, நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் முடிவு பண்ணி அந்த இடத்துல வந்து தங்கம் ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நடுவில் கொஞ்ச நாளாக வந்து பெருமாள் வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுராத்திரி ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கிறது கிடையாது, அன்டைமில் எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு தான் திரும்பி வீட்டுக்குள்ளேயும் வராங்க. இது வந்து ரிப்பீட்டாக நடந்துகிட்டே தான் இருக்குது. பெருமாள் அப்படியே ஒரு நாள் கேட்கவும் செஞ்சிடறாரு. என்ன அது உனக்கு நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு வந்து வெளியில் போகிற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வரேன், எங்கே போகிற, என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டாக தூக்கம் வர மாட்டேங்குது, அதான் சும்மா காலையில் மாடியில் போய் நடந்தனா எனக்கு தூக்கம் வருது, அதுக்கப்புறம் வந்து படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெருமாளும் அது உண்மைன்னு சொல்லி நம்பிடுறாரு. ஆனால் ஒரு நாள் வந்து பெருமாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இவருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வராமல் வந்து பெட்டில் படுத்து முழிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த பெட்ரூமில் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகும்போது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டும் போடல, பெட்ரூமில் லைட்டும் போடல. ஸோ அந்த இருட்டில் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இருட்டில் என்னத்தை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பின்னாடி இன்னொரு கருப்பு உருவம் ஒன்று வரதை இவரும் நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஒய்ஃப் பின்னாடி ஏதோ கருப்பு உருவம் வர மாதிரி இருக்கு, நம்ம தூக்கத்தில் இருக்கிறனால அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சரி படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் வந்து போனோடனே அவங்க ஒய்ஃபும் படுத்துடுறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவரும் ஸ்பீடாக விட்டுறாரு. பட் ரிப்பீட்டாக அவங்க ஒய்ஃப் வந்து நைட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருப்பூர்வம் வந்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது, நம்ம ஒய்ஃப் அதை எதனா பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்து நைட் அது மாதிரி ஏஞ்சி வெளில போகும்போது இவரும் அவருக்கும் பின்னாடி போகிறாரு. இவர் போகிறது வந்து அவங்க ஒய்ஃபால் வந்து சந்தேகப்பட்டுலாம் கிடையாது. அவங்க ஒய்ஃப் போகிறாங்க, அவங்க ஒரு பாதுகாப்புக்கு போகணும்னு சொல்லி தான் இவரும் போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து நேராக அந்த வீட்டு மாடிக்கு தான் போகிறாங்க. இவங்க இருக்கிறது ஒரு வாடகை வீடு இருந்தால் கூட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ஸோ அந்த இடத்துல ஹவுஸ் ஓனர் யாருமே கிடையாது. இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி தள்ளி தான் ஒரு வீடு வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளம், அந்த இடத்துல வீடு எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க ஒய்ஃப் மேலே போனோடனே இவர் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக மேலே போயிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து யார்கிட்டயும் ஏதோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சவுண்டும் கேட்டுட்டு இருக்கு. அந்த சவுண்ட் வந்து ஒரு கனத்த குரல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆம்பளை பேசுகிற மாதிரி கேட்குது. இதை கேட்டவொடனே இவரு கொஞ்சம் பக்குன்னு ஆகுது. என்னடா இது நம்ம ஒய்ஃப் யார்கிட்ட பேசிட்டு இருக்கு அந்த டைம்ல, அதுவும் நம்ம வீட்டு மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொறுமையாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறி பொறுமையாக எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, அவங்க ஒய்ஃப் தான் நின்று பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அங்கே வெளிச்சமாக தான் இருந்துட்டு இருக்கு. அது என்ன வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா
அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் அடி தூரம் போனால மெயின் ரோடு இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து அந்த மாடியில் படுத்துட்டும் இருக்குது. அந்த மாடியில் படுறதுனால அவங்க ஒய்ஃபோட நிழல் வந்து அவங்க ஒய்ஃபோட உடம்பு வந்து க்ளீனாகவும் தெரியுது. அதே மாதிரி அந்த ஒய்ஃபோட நிழலும் கீழே தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன நோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு ஆப்போசிட்டில் யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல 4 அடிக்கு ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மனுஷனோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே திரையில விழுறத இவர் நல்லாவே பாத்துறாரு. அப்போ சடனா அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிழல் வந்து இவர் பக்கமா திரும்பினோடனே அந்த நிழல் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ளே அப்படியே இறங்கிடுது. அந்த நிழல் இறங்கும் போது அவங்க ஒய்ஃப் நேரா என்ன பண்ணாங்க, திரும்பி பெருமாளை தான் பாக்குறாங்க. அப்படி பெருமாளை பார்க்கும்போது அவங்க ஒய்ஃபோட முகத்தை பார்த்து இவர் பயங்கரமா நடுங்கி போயிடுறாரு. அதுக்கு காரணம் அங்க இருக்கதான் தெரிஞ்சது. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபோட முகம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. எப்படின்னா, ஒரு எருமை மாட்டோட எலும்பு வந்து முகத்துல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் அவங்க ஒய்ஃபோட முகமும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க திருப்பி பார்க்கும்போது அதுல கண்ணு எதுவுமே இல்லை, ஃபுல் அந்த எலும்பு மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஒரு பதறி அடிச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கீழேயும் ஓடி போயிடுறாரு. கீழே ஓடி போயிட்டு பெட்ரூம்ல உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் வராங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க பெருமாளை பார்த்துட்டு எதுவுமே பேசாம சிரிக்க தெரியாங்க. சிரிச்ச உடனே இவரும் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு படுத்துறாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும். மறுநாள் காலையிலேயே வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் போயிட்டு அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி எல்லா விஷயமே சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் என் பொண்ணு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஏதோ கனவு காணிருக்கீங்க. என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ரொம்ப பக்தியானவ, அவ ரொம்ப வந்து சாமி நம்பிக்கை கொண்டவ, அவளாம் இப்படிலாம் பண்ண மாட்டா, அவளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட வந்து அவங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க. ஒரு கடத்துல பெருமாள் வந்து இவங்க கிட்ட பேசுறதுதான் வேஸ்ட், இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு. அந்த காலகட்டத்திலாம் வந்து மொபைல் போன் இருந்துச்சு. ஆனா மொபைல் போன் வந்து கேமரா வந்து அந்த குவாலிட்டியான இருக்காது. ஆனா இவர்கிட்ட வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா இருந்திருக்கு. அந்த கேமரால வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துடலாம் நீங்க நைட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவரு வந்து முடிச்சுட்டு தான் இருந்துருக்காரு. நைட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எழுந்திரிச்சு போறாங்க. எழுந்திரிச்சு போகும்போது இவரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபை போக விட்டவரு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. பின்னாடி போயிட்டு இவர் வந்து வழக்கமா ஒரு இடத்துல போய் நின்று பார்த்தாரு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கா போகாம இன்னொரு வழி இருக்கு, அந்த பக்கமா ஸ்லாப் மேல ஏறி அந்த பக்கமா போயிட்டு கேமரா வச்சு நிற்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல நின்று எடுத்தோம்னா நேரா வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அந்த லைட் வந்து கேமரால போட்டுச்சுன்னா எடுக்கிற வீடியோ கிளீனா ரெக்கார்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு இடம் இருக்கு. அதுக்கு இவங்க படியில இருந்து ஒரு ஜன்னல் மேல ஸ்லாப் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லாப் மேல ஏறி இன்னும் ஸ்லாப் மேல தாண்டி அங்க இருந்தா போய் எடுக்க முடியும். இவர் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க சேர்ந்து போறாரு. அப்படி போயிட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கேமராலாம் செட் பண்ணிட்டு அந்த கேமரால தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நேரா இவர் பார்க்கல. அந்த கேமரால வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா எப்படி கேமரா எடுத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேமரால பார்த்துருப்போம் அந்த டிஸ்பிளே வந்து இப்படி பெண்ட் பண்ணலாம். இது பெண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வச்சு இவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, இவருக்கு மேல அந்த கேமரா வச்சிருக்காரு செவுத்துல வச்சுட்டு அந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் பண்ணிடுறாரு. பெண்ட் பண்ணிட்டு கீழே வந்து அந்த டிஸ்பிளே வழியா பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காரு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பாக்குறது உண்மையா அப்படின்றது இவரால் நம்ப முடியல. சடனா அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா செவரை வந்து எட்டியும் பார்த்துட்டு இருக்காரு. எட்டி பார்த்தா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 அடியில ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான். ஆனா அந்த மனுஷனோட உருவம் கிட்ட எதுவுமே ஒரு கிளியரா தெரியல. ஒரு கருப்பு உருவம் மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அட் சேம் டைம் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பறக்குறாங்க. கிட்டத்தட்ட பூமியில இருந்து ஒரு 3 அடி உயரம் வந்து பறந்துருப்பாங்க. பறக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 காலை வந்து பாத்தீங்கன்னா நகட்டுறாங்க. நகட்டின உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளட் வருது. காலிலே வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து ஒழுகும் ஆரம்பிக்குது. அட் சேம் டைம் வந்து கீழே ஏதோ சின்னதா ஒரு பொருள் வந்து விழுது. அந்த பொருள் விழுந்த உடனே அங்க இருந்து அந்த கருப்பு உருவம் என்ன செய்யுதுன்னா, அந்த பொருளை எடுத்துட்டு வாயில போட்டு முழுங்கவும் செஞ்சிருது. முழுங்கு மட்டும் இல்லாம அந்த இடத்துல மாட்டியும் போயிடுது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பொறுமையா இறங்கி கீழேயும் போக ஆரம்பிக்கிறாங்க. கீழே போகும்போது இவரு என்ன பண்றாங்கன்னா பின்னாடியே போயிட்டு வந்துருக்காரு. அவங்க பாத்ரூம் குள்ள போயிட்டு அவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த காலில் இருந்த ரத்தம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் பெட்ல போய் படுத்துடுறாங்க. ஆனா படுக்கும்போது இவர் படுத்திருக்காரா இல்லையா அவங்க எதுவுமே நோட் பண்ணல. இவரு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எவிடன்ஸா நம்ம கிட்ட இருக்கு, இதை வச்சு நாளைக்கு ப்ரூவ் பண்ணிடலாம் சொல்லிட்டு மறுநாள் காலையில அந்த கேமரா எடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டையும் காட்டுறாரு. ஆனா அவங்க அம்மா அப்பா கிட்ட காட்டும் போது அந்த கேமரால வந்து ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அந்த இடத்துல எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்றது மட்டும் ரெக்கார்ட் ஆகல. அவங்க ஒய்ஃப் மேல போற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மேல போகும்போது அந்த லைட் வெளிச்சம் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி போற இடத்துல நின்று எடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, முழுக்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த லைட் வெளிச்சம் மட்டும் தான் கேமரால வந்து பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் வேற எதுவுமே அதில் பதிவாகல. இவர் பார்த்து எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஆனா இவர் பார்க்கும்போது ரெக்கார்டிங் தான் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனா அவங்க அம்மா அப்பா காட்டும் போது எதுவுமே அந்த கேமரால கிடையாது. இதுக்கப்புறம் பெருமாள் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படியே விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுறாரு. அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பாத்தா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நடந்து வச்சு எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்ன அவங்க அப்பாத்தா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன் பொன்னாடியோட ட்ரெஸ் எதனா எடுத்துட்டு வாடின்னு சொல்றாங்க. இவரு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட்சி பொண்ணு இவர்கிட்டே இருந்துருக்கு, அந்த கட்சி பார்த்து கொடுக்குறாங்க.
இது நானும் அப்பப்போ யூஸ் பண்ணோம், இது வந்து அவரோட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தைரியம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா தாக்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பேய் ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அந்த கட்சி போய் வச்சு அவங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக விஷயங்கள் ஏதோ பண்றாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பொண்டாட்டி வந்து தப்பான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதனால அவர் உயிருக்கு ஆபத்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு, உடனடியாக அதை நிறுத்தியே ஆகணும், என்ன இருந்தாலும் சரி அவள் பாட்டி எப்படியாவது நீங்க கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பெருமாள் கிட்டையும் சொல்லிடுறாங்க. இப்போ பெருமாள் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஊருக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு. ஊருக்கு கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நான் பிளான் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் வந்து இல்லவே இல்லை. எங்க போனான்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க வந்து தேடி பார்க்குறாங்க. நான் ஒய்ஃப் வந்து எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. இவங்ககிட்ட அவர் பெருமாள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட மொபைல் ஃபோன் கிடையாது, ஆனால் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கு. அவங்க அம்மா அப்பா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவளை காணோம், இங்க கூட்டிட்டு வந்தேன், வந்த இடத்துல வந்து எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அப்பா இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்பா அவ காலில இருந்து இங்கதான்ப்பா இருந்துட்டு இருக்கா, நேற்று கூட சண்டை போட்டால, காலைல சண்டை போட்டு இங்க வந்தவதான், அதுக்கப்புறம் வெளியே போலியே, நீ யாரை கூட்டிட்டு வந்த, யாரை கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் கேட்கறாங்க. இதை கேட்டோன்னே இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க அப்பா தேவையே இந்த விஷயத்த சொல்றாரு. சொன்னோன்னே அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அடி என்னால உனக்கும் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்புகள் இருக்கு, நீ தயவு அங்க போகாத, எப்படியாவது நீங்க வர வெயின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நைட் வந்து இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அன்னைக்கு நைட் அதே மாதிரி எழுந்து வெளியே வந்துருக்காங்க. யார் வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டுல. வெளியில வந்தவங்க திரும்பி வீட்டுக்கு போனாங்க, வீட்டுக்கு போகவே இல்லை. கிட்டத்தட்ட 10 நாளா தெரிஞ்சுக்காங்க. 10 நாள் அவங்க வந்து எங்க போனாங்க, என்ன ஆனாங்க ஒண்ணுமே தெரியவே இல்லை. ஒரு கட்டத்துலதான் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. கோத்தகிரில இருந்து சில கிலோமீட்டர் தூரம் போனா அங்க ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல வந்து இந்த காட்டு மிருகங்கள்லாம் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நடமாடுற பகுதி அது. அவ்வளவு ஈஸியா வந்து யாராலையும் அந்த சைடு போக முடியாது. போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கார்ல போலாம், பைக்ல கூட வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியால வந்து ஒரு டெட் பாடியும் கிடைக்குது. அந்த டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நரியால கடிச்சு போகிறனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த முகம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்துட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்ததுனால பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. பெருமாள் மக்கள்ல பெருமாள் அவங்க மாமனாரையும் வந்து கூட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்க அந்த பாடியை காட்டுறாங்க. பார்த்த உடனே பெருமாளுக்கு வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இது அந்த ஒய்ஃப் தான்ட்டு. ஆனா அங்க பாடியை பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க ஒய்ஃப் முகத்தை வந்து ஒரு கண்டிஷன்ல பார்த்துருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு எறும்பு மாடோட எலும்பு வந்து முகத்துல வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க ஒய்ஃபோட முகம் இருந்துட்டு. கிட்டத்தட்ட அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து கிடக்கும் போது கூட அவங்க மூஞ்சி அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அது மனுஷன் எலும்பா இருந்தா கூட பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா புதுசா பார்க்கணும் அது தெரியாது, ஆனா இதுல ஆல்ரெடி பார்த்ததுனால எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாமே என்கொயரி எல்லாம் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காட்டு மிருகம் தான் ஏதோ அடிச்சிருச்சு. ஆனா எப்படி அந்த ஊர்ல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்தாங்கன்றத யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேஸை தான் வந்து க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த வாடகை வீட்டை தான் தங்கியிருக்காரு. ஆனா அந்த வாடகை வீட்டை தங்கும் போது இவர் அந்த வீட்டுல இருக்க முடியல. ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த வீட்டுல நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இது இப்படியே விட்டா ஃப்ரீ வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகரை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது என் பேரனுக்கு வந்து திருப்பி கல்யாணம் பண்ணணும், அதுக்கு எதனா வழி சொல்லுங்க, இந்த மாதிரியான பிரச்சனை வந்தானா திரும்பி அவனுக்கு கல்யாணமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகரை வந்துட்டு ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாரு. ரிச்சுவல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் எலுமிச்சை பழத்தை வச்சு மந்திரிக்கிறாருங்க. அந்த 4 பக்கத்துல பக்கத்துல இருக்க எலுமிச்சை பழத்துல ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் ஒரு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா உருண்டு போயிட்டே இருந்துட்டு இருக்கு. கரெக்டா அது உருண்டு போய் என்ன நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரபீரோ கிட்ட போய் நிக்குது. அந்த மரபீரோ வந்து அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃபோட வீட்டுல வந்து இவங்களுக்கு கல்யாண ஃபீலா கொடுத்தது. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பழைய பீரோ அது. ரொம்ப வருஷமா அவங்க வீட்டுல யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பீரோ தான் உங்களுக்கு சீராவும் கொடுத்துருக்காங்க. அந்த பீரோ கிட்ட போனோடனே அந்த பீரோ என்னப்பா இருக்குன்னு கேட்டோன்னே ஒய்ஃபோட துணி மட்டும் தாங்க அதுல இருக்குங்க. அந்த பீரோ திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அந்த பீரோ திறந்து அது உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதுக்குள்ள வந்து இந்த ஜிப்லாக் கவர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஜிப்லாக் கவர்ல பூனை இருக்கு பாருங்க, பூனையோட தலை, நல்லா ட்ரையான பூனையோட தலை, கொக்கோட தலை, காக்காவோட தலை, அதுக்கப்புறம் வந்து வள்ளி, பூரா, என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கும்ல, அதோட தலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போய் ட்ரையான தலைகள் எல்லாமே அந்த ஜிப்லா கவர்ல வந்து தனித்தனியா போட்டு வச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இன்னொரு ஒரு புக்கும் கிடைக்குது. அந்த புக்கு எடுத்து அந்த மாந்திரிவாதி பார்த்துட்டு இந்த புக்கு தான் எல்லாத்துக்குமே காரணம், அந்த புக்கை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் காட்டுறாரு. காட்டுறது பெருமாள் புரியல, இது என்ன புக்குன்னு கேட்டவுடனே இது வந்துட்டு இந்த துரான்மாங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வசியம் பண்ணக்கூடிய புக். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. இந்த மாதிரி துரான்மா வந்து எதையும் அவங்க வசியம் பண்றீங்க, அதோட வேலையெல்லாம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல அதுக்கப்புறம் நம்ம இருக்க வேணாம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம கொளுத்திடலாம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல வந்து கொளுத்துடுறாங்க.
கொளுத்துனதுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கும் போறாங்க. ஊருக்கும் போயிட்டு சில பல பூஜைகள்லாம் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த எல்லாமே தெரிய வருது. அவங்க ஒய்ஃப் வந்து தானாலாம் போய் அங்க இறந்து போல. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பொசஸ் பண்ணி அது கொண்டு போய் கொன்னவும் செஞ்சிருக்கு. அதே மாரி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன டைம்ல அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அது எப்படி பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா, இவங்க லவ் பண்ணும்போதே வந்துட்டு 2 பேரும் ஒண்ணா நெறைய டைம்லாம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அப்படி பிரெக்னன்ட் ஆன அந்த சிசு இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து அந்த துர்ஆன்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலி குடுத்துருக்காங்க. அதுதான் அன்னைக்கு நைட் அவரும் பார்த்துருக்காரு. இது ஒரு வாட்டி நடக்கல. கிட்டத்தட்ட 3 வாட்டி நடந்ததா அந்த மாந்திரிகவாதின்னு சொல்லியிருக்காரு. இது கன்டினியூஸா அவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இது வந்து வேற மாரிலாம் கூட போயறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க புருஷனோட பேரனோட உயிர கூட அவங்க வந்து பலி குடுத்துருக்கலாம். நல்ல வேளை ஏதோ நீங்க பண்ண புண்ணியத்தால தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காரு. இத கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு, இத சும்மா இல்லாம என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா, அப்பா கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்றாரு. பட் கடைசி வரைக்கும் அவங்க அம்மா, அப்பா வந்து இத நம்பவே இல்ல. என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது அப்படின்ற மாரி தான் அவங்க வீட்லயும் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அந்த பேச்சு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எதனா ஒரு எவிடன்ஸ் இருந்தா நம்ம பேசலாம். இருந்ததையும் நம்ம ஏத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இத போய் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பெருமாள் அதுக்கப்புறம் அத பத்தி பேசுறதே நிறுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருந்தா இந்த மாரி பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையும் ரிசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெங்களூர்லயும் போய் ஒரு கம்பெனில வந்து வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ கரெக்ட்டா எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மும்பைல ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, அப்புறம் வந்து 8 வயசுல ஒரு பையனும் இருக்கிறதா வந்து நம்மகிட்ட ஹரிஷும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. அவங்க ஏன் வந்து இதுக்குள்ள போனாங்க? அவங்களுக்கு எப்படி இந்த புக் கிடைச்சதுன்னு எனக்கும் தெரியல. இது ஹரிஷ் கிட்டயும் கேட்டிருந்தேன். ஹரிஷும் வந்து ப்ரோ நான் நெறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியல. அவர்ட்ட போய் கேட்டா இத பத்தி எதுவும் பேசாத அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாரு. இத்தனைக்கும் அவரோட பர்மிஷன் வாங்கி தான் இந்த ஸ்டோரிய நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்கேயுமே அவரோட ஒரிஜினல் நேம் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாரி எங்க வேலை செஞ்ச அந்த கம்பெனி நேமும் யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். நான் கோத்தகிரின்னு சொன்னது கோத்தகிரி கிடையாது. அதே மாரி வந்துட்டு அவர் கோயம்புத்தூர்ன்னு சொன்னதும் கோயம்புத்தூர் கிடையாது. கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்லயே வந்து ஒரு கிராமம். அதே மாரி வந்து நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலை பிரதேசத்துல தான் நடந்திருக்கு. ஆனா அது கேட்டா கோத்தகிரி கிடையாது. அதே ஊட்டி சுத்தி இருக்கிற ஒரு சில ஊர்ல தான் அந்த சம்பவமும் நடந்திருக்கு. இதே மாரி அவங்க ஒய்ஃப் இறந்து போனதும் வந்து அதே மாரி மலை பிரதேசத்துல தான். அது கிட்டத்தட்ட வந்து இவங்க இருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் வீடியோல சொல்லும்போதே நெறைய பேர் அந்த சைடு டிராவல் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல ஏன்னா கார் அலோவ் பைக்ல அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இடம் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல முக்கியமான டவுட் என்னன்னா, அங்க போனாலே இந்த ரிசர்வ் போலீஸ் எல்லாமே இருப்பாங்க. ரிசர்வ் போலீஸோட ஃபாரஸ்ட்டோட ரேஞ்சர் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அவங்க அப்ரூவல் இல்லாம அவங்க அதுக்குள்ள போக முடியாது. எப்படி அவங்க ஒய்ஃப் அதுக்குள்ள போனாங்கன்னு தெரியல. மேபி அந்த டைம்ல வந்து இந்த மாரி போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அது. அந்த டைம்ல அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பை.